ஓகேங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, இப்ப பிக் பாஸோட ஃபைனல்ஸ்க்கு வந்து நம்ம இப்ப வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ப்ரோமோ வந்திருக்குது. எதுக்கு 6 ப்ரோமோ, 7 ப்ரோமோலாம் போடுறாங்கன்னு தெரியல. எல்லா ப்ரோமோலயும் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவரு வராரு. வந்து அதே விஷயம் தான் சொல்றாரு. எனக்கு இது எது ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் இந்த பர்ட்டிகுலர் சீசன் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ப்ரோமோ போட்டாங்க தெரியுமா? அதுவும் அப்படிதான். ப்ரோமோவா வரும். என்னன்னு பார்த்தா, அதே மாரி விஜய் சேதுபதி வருவாரு. வந்து வேற வேற போஸ்ட்ல அதே டயலாக்க சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அதே தான் நடந்துட்டு இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில வரைக்குமே வந்து விஜய் விஷால் தான் வந்து ரன்னர் அப் அப்படின்ற மாரியான ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. என் மைண்ட்ல என்ன ஓடுச்சுன்னா, ஏன் ரன்னர் அப் அவருக்கு நீங்க டைட்டிலே குடுத்துருங்க. ஏன்னா, அவர் தான் டைட்டில் வின்னர் ஆச்சே. இந்த கேம்க்கான உழைப்ப போட்டிருக்கிறாரு. ஒரு நாளும் இந்த கேமுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றப்போ, அவருக்கு டைட்டில தூக்கி குடுங்க. எதுக்கு ரன்னர் அப்பா வந்து குடுக்குறீங்க அப்படின்ற மாரி தான் நான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்தேன். அவரு எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரைக்குமே அவர் ஒண்ணும் பெருசா வெளிய தெரியவே இல்ல. உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறப்போ பேசிக்கிறப்போ, அவர் ஏதாவது ஃபன் என்டர்டெயின்மென்ட் வேணா பண்ணியிருக்கலாமே ஒழிய, வெளிய வந்து எனக்கு பெருசா அது தெரியவே இல்ல. ஃபேமிலி அப்படின்னு வரப்போ தான் அவருக்கான மொமெண்ட்ல அவர் தனியா தெரிஞ்சாரு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள போறப்போ, இந்த தர்ஷிகா மேட்டர் வச்சு மாத்தி மாத்தி பேசினதெல்லாம் அப்பவே நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ஒரு விஷயத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பத்தி வோட்ஸ் வந்து நெறைய வர ஆரம்பிச்சுரும் அப்படின்றத நான் முன்னவே சொன்னேன். ஸோ அது மாரி தான் நடந்திருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். இது வந்து வோட்ஸ் பேசிஸ்ல தான் வந்து விஷால வந்து செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்காரு அப்படின்னா வந்து, அது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்பத்தி வோட்ஸா இருக்கும். இல்லையா அப்படின்னா விஜய் டிவி அவங்களே வந்து டிசைட் பண்ணி குடுத்தாங்களா அப்படின்றது 2ல என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிய போறதே கிடையாது. ஸோ ஆக மொத்தம் வந்து விஷால் வந்து செகண்ட் ரன்னர் அப் அப்படின்ற மாரி இப்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா வந்து ரன்னர் அப். நம்ம முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாவே ஓரளவுக்கு வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 மணிக்கு வந்து அந்த ஃபைனலுக்கான எபிசோட் வந்து வருது. ஸோ, அத வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ, கண்டிப்பா இது கொஞ்சம் லாங்கா போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு அந்த ஃபைனல் சென்ட் ஆஃப் வீடியோ அந்த ஏவிய வந்து போட்டு காட்டப் போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அந்த 8,00,000 வந்து ஜாக்லினுக்கு குடுத்துட்டாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ, வந்து இது ஒரு நல்ல மொமெண்ட்டா இருக்கும். அதாவது ஜாக்லினோட ஃபேன்ஸுக்கு அப்படின்ற மாரியான நியூஸும் பார்த்தீங்கன்னா, நெறைய சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றப்போ, நமக்கு வந்து பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து இந்த 8, 9க்குலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, முடிக்கிறதுக்கு 1 மணி, 2 மணி ஆக்கிருவாங்க. ஸோ எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்தது ஓகே. ஆனா 3 பிளேஸ் வந்து எனக்கு ரயான் குடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ரயானும் பாதியிலேருந்து தாங்க விளையாட ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் டிடிஎஃப்க்குலாம் வந்து பயங்கரமான ஒரு எஃபோர்ட்ட போட்டு டிடிஎஃப்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாரி பயங்கரமா தான் இருக்காரு. அண்ட் நம்ம பவித்ராவும் என்னைக்கு ஃபயர் மோடுன்னு சொன்னாங்களோ, அப்பைலேருந்து அவங்க ஓரளவுக்கு நல்ல எஃபோர்ட் போட்ட மாரி தான் இருக்கு கேம்ல. எனக்கு அவங்க கிட்ட புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பவித்ரானா இதுதான் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். கன்சிஸ்டென்ட்டா இருந்திருக்காங்க. பவித்ராவா தான் இருந்திருக்காங்க அப்படின்றப்போ, கண்டிப்பா அவங்க வந்து ஷி டிசர்வ்ஸ் டூ பி தி செகண்ட் ரன்னர் அப் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வருது. ஸோ பவித்ராவுக்கு கிடைச்சிருக்கலாம், ரயானுக்கு கிடைச்சிருக்கலாம். பட் விஜய் விஷாலுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றப்போ நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸோ உங்கள பொறுத்த அளவுக்கு இந்த வின்னர், ரன்னர், செகண்ட் ரன்னர் அப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவா? நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து நம்ம ஃபைனலா ஒரு பிக் பாஸ்க்கான வீடியோ போடுவோம். அதோட பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பெருசா நமக்கு இத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேள இப்ப இந்த பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ வந்து ஒரு சீரிஸ் மாரி போட ஆரம்பிச்சேன். நம்ம ஜாக்லின் வந்து வெளிய வந்துட்டாங்க பணப்பெட்டிய தூக்கிட்டு. என்னடா இது! இதுக்கு மேல நான் அதில பார்ட் 2, பார்ட் 3 போட்டு வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அத அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டேன். இல்ல எனக்கு வந்து அதில பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் எனக்கு போடுங்க. எனக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதுக்காக திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு அது பார்ட் 2, பார்ட் 3 எல்லாத்தையும் போட்டு அந்த பர்ட்டிகுலர் சீரிஸ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாரி உங்களுக்கு யாரோட ஜர்னியாவது இந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ்ல ஸ்டார்ட் டில் எண்ட் வந்து உங்களுக்கு என்னன்றத அவங்க ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ நெறைய பேர் அந்த விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அத ஒரு வீடியோவா எடுத்து பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.